வணக்கம். இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் இன்புட்டு இருக்க வேண்டும், அதுதான் என் ஆசை. ஏண்டா டேய், சாக்கடை குறுக்கால போனவன, நீங்க நீ சரியா? இல்ல சீமான், இல்ல அந்த இடுக்கு முடுக்குல பிறந்த ஒருத்தனுக்கான கார்த்தி, அவன் எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புவீங்க. எவரை பத்தியாவது பரப்புவீங்க, யாரை பத்தியும் பரப்புவீங்க. அதை கேட்டுட்டு நாங்க இருக்கணும். நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அது ஆதாரத்தை கொடு. அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தானா இல்லையான்றத பத்தி ஆராய்ச்சி கேள்வி கேட்கிற நீ நீ எத்தனை 445 பண்டிகை பிறந்தான்னு சொல்லி முதல்ல வந்து சொல்லிடா. இதைத்தானே நானும் கேட்டது. ஆனா தம்பி என்ன தப்பா கேட்டது? திமுக கிட்ட இருந்து நீ காசு வாங்கிட்டேன்னு சொல்லு. அதுக்கு நீ ஆதாரம் கேட்கிற. அதுவும் எப்படி கேட்கிற? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா? நான் உன்கிட்ட கேட்கிறேன். நீ எல்லாரோட சொத்து விவர பத்தியும் வச்சு வாங்கிட்டு இருந்த. விஜய்ட, அந்த அந்த டாக்டர் தம்பிட, அவங்களோட இவங்களோட எல்லா சொத்து விவரமும் நீ பேசணும். ஆனா உனக்கு வாய் வரல பேசுறதுக்கு. சரியா? சீமான்ட சொத்து கணக்கு, அவனுக்கு என்ன பிசினஸ் இருக்குன்னு, அந்த மலையாளி தூக்கி தீவானுக்கு என்ன பிசினஸ் இருக்குன்னு சொல்லி உனக்கு வாய் வரல பேசுறதுக்கு. அட்லீஸ்ட் நான் கேட்டேன், இந்த திருநிதி திருட்டுறீங்களே, இந்த திருநிதி அதுக்காவது ஒரு வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ண சொல்லி இது வரைக்கும் வாய் திறந்து ஏடாதுக்கு. நீ ரெண்டா சோம்பேறி திருப்பூருக்கு வாய் திறந்து அதுக்கு பதிலா இங்க பார், நீ யார தற்கொலைன்னு சொல்லி சொல்றியோ, உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து சொல்றோம். சரியா? இப்ப சமீப காலமா ஜேம்ஸ், யார தற்கொலைன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதனால தான் அவங்க சும்மா இருக்காங்க. அவங்க வேணா விஜய் வரப்போக்கல காருக்கு மேலே ஏறலாம், ஆட்டம் போடலாம், எதை வேணாலும் சொல்லலாம், டிரான்ஸ்பார் மேலே ஏறலாம். அது அவங்களுக்கு நடந்த ஒரு ஆர்வம் மிகுதி. விளங்குச்சா? அவங்களும் இதுல கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி கண்ட்ரோல்ல இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஓண்ட வீட்டு முன்னுக்கும் சீமாண்ட வீட்டு முன்னுக்கும் 2000 பேர் திரண்டு, சரியா, உங்களை உண்டுள்ளன்னு ஆக்கிடுவாங்க. உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த கண்ணியமாவது அவங்க உங்ககிட்ட இருக்கு. விஜய் ஒரு ரோட் ஷோ பண்ண போக்கில் எதிர்த்த கட்சியினர் வந்த போக்கில் விஜய் என்ன செஞ்சாரு? அந்த விஜய் தம்பி என்ன செஞ்சு அவங்களையும் பார்த்து கை வச்சு அவங்க போயிட்டு ஓட்டு போல சரின்னு சொல்லி கண்ணியமா போனாரு. அந்த மலையாளி தீட்டு தீவான் அவன் என்ன செஞ்சான்? அவனோட கூட்டத்துல டிவிக்கே சொன்னவன, டே இங்க வாடா வாடா இங்க வாடா, இது மரியாதையா? அது கண்ணியமா இல்ல இது கண்ணியமா? நீ ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்க போக்குல ஒருத்தன் கேள்வி கேட்டதுக்கு நீ என்ன செஞ்ச? கேள்வி கேட்டவன அடிக்க போன. அப்போ கேள்வி கேட்கிற உரிமையும் யாருக்கும் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க சொன்னதுதான் சட்டங்க. சொன்னாலே நீங்க என்ன அராஜகமா பண்றீங்க? நீங்க அராஜகமாடா பண்றீங்க நீங்க. எல்லாரையும் விமர்சிப்பீங்க, ஆனா உங்களே ஒருத்தன் விமர்சிச்சான்னா அவனை பத்தி தேவையில்ல மாதிரி பண்ணுவீங்க. அவன் விமர்சிக்க கூடாது. கட்ட பஞ்சாயத்தா செய்யற நீ? வேண்டா டேய், நீங்க செஞ்சீங்க பாருங்க. நீங்க இவ்வளோ பேசுறீங்க, தற்கொலைன்றீங்க, அவன்றீங்க, அறிவில்லைன்றீங்க, இது இல்லைன்றீங்க. உங்களுக்கு பதில் என்ன தெரியுமா? எனக்கு இந்த எக்ஸிட் போல்ல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தான் அவன் இஷ்டத்துக்கு மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த பெட்டி உங்களுக்கு பூண்டு என்ன மாதிரி ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அந்த எக்ஸிட் போல்ல இஷ்டம் இல்லை. சரியா? உங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? 4ஆம் தேதி டிவிக்கு ஜெயிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உண்ட காதுல வெடில் சத்தம் விழும்பார், பட்டாசு கொளுத்து போட்டு ஒடிப்பான் அவர். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை. அது நம்ம பசங்க செஞ்சிருவாங்க, அதை நம்ம பசங்க செய்வாங்க. இன்னும் நான் சொன்னேன்னு சொன்னா வாட்ஸ்அப் குரூப் போட்டு நான் சொன்னேன்னு சொல்லுங்க, உண்ட வீட்டு முன்னுக்கும் சீமாண்ட வீட்டு முன்னுக்கும் செய்யும், வெடில் வெடிக்கும். எங்களுக்கு பயம்ன்றது இல்லை. சரி, ஆனா கட்டுக்கோப்பா இருக்கும். நாங்க
யாருக்குமே பயம் இல்லை. அதை ஒரு அண்டா சொன்னான், நான் யாருக்கும் பயப்படுறேன்னு. நாங்கள் யாருக்கு வரோம்? அந்த பெரிய மயிரான அவன், அவனுக்கு பார்த்து நாங்கள் பயப்பட? எனக்கு யாருக்கும் பயம் இல்லை. நாங்கள் கூட்டம் கூடுவோம். மீண்டும் சந்திப்போம்.